கொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவியை அவரது இல்லத்தில் சந்தித்து இரங்கல் தெரிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து இந்த வழக்கு விவகாரம் குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அரசு நீதியை நிலைநாட்டும் என்று பதிவு அவர் இட்டிருக்கிறார் எக்ஸ் தளத்தில். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். முதலமைச்சருடைய இந்த எக்ஸ் தள பதிவு சொல்வது என்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. கொலையில் ஈடுபட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுத் தருவோம் அப்படிங்கறத தமிழக முதலமைச்சர் உறுதிபட தெரிவித்திருக்கிறாரு. ஆம்ஸ்ட்ராங் கொலையினுடைய குற்றத்தினுடைய பின்னணியில யாராக இருந்தாலும் அவர்களை கண்டறிந்து தண்டிப்பதில் அரசு உறுதியாக இருக்கிறது. இது அனைவருக்குமான அரசு. அனைவரையும் அரவணைத்து எளியோர் நலனுக்குதான் முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அந்த வகையில நீதியை நிச்சயம் நிலைநாட்டும். காவல்துறை இந்த விவகாரத்துல பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுப்பார்கள். அதுக்கான உறுதியை கொடுத்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர். வலைதளத்துல பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் மறைவையொட்டி பெரம்பூர் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்துக்கு சென்று திருவுருவப் படத்துக்கு அஞ்சலி செலுத்தி அவருடைய மனைவிக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கிறார். குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் இந்த குற்றத்தினுடைய பின்னணியில யாராக இருந்தாலும் அவர்களை கண்டறிந்து தண்டிப்பதில் அரசு உறுதியாக இருக்கிறது என்பதைத்தான் எக்ஸ் வலைதளத்தின் மூலமாக உறுதிபட தெரிவித்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர். நன்றி பாஸ்கர், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.